Hello friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ எதை பத்தினா தமிழ்ல பார்த்துட்டு வந்த மாதிரி விண்டோஸ் 11 ஃபீச்சர்ஸ் டே டு லைஃப்ல நம்ம யூஸ் பண்ணிருக்க ஃபீச்சர்ஸ் இது வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு இருப்போம். அப்படி நம்ம ஒன்ஸ் விண்டோஸ் 11 வந்து அப்கிரேட் ஆகும்போது சில ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து ரிமூவ் பண்ண போறேன்னு சொல்லி விண்டோஸ் தரப்புல இருந்து அபிஷியலா சொல்லிருக்காங்க. இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து விண்டோஸ் 11க்கு நீங்க வரும்போது விண்டோஸ் 10ல இருந்து எல்லாமே இருக்காதுன்னு சொல்லிருக்காங்க. அதுல ஏகப்பட்ட முக்கியமான விஷயங்கள் எல்லாமே வந்து ரிமூவ் பண்ண போறாங்க. cortana ஆகட்டும், டைம்லைன் ஃபீச்சர் ஆகட்டும், டாஸ்க் வியூ ஆகட்டும், குயிக் ஸ்டேட்டஸ் ஆகட்டும், அண்ட் டேப்லெட் மோட் ஆகட்டும், எஸ் மோட் ஆகட்டும், இந்த மாதிரி ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் எல்லாமே கட் பண்ண போறாங்க. அண்ட் சில முக்கியமான விஷயங்கள் எல்லாமே இந்த வீடியோல நான் போக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்படி யூஸ்ஃபுல்லா இருக்கும் பட்சத்தில் வீடியோ தொடர்ந்து கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணுங்க. அண்ட் வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் வந்து பாக்குறீங்கன்னா கீழே ரெட் கலர் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. அண்ட் நம்ம சேனலோட இன்ஸ்டாகிராம், டெலிகிராம் அக்கௌண்ட் ஃபாலோ பண்ணனும்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்திருக்கேன், கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கலாம். சோ ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்க அங்க கூட வந்து கேட்கலாம். கண்டிப்பா வாங்க வீடியோக்குள்ள போலாம். விண்டோஸ் அவங்களோட நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஆஃப் விண்டோஸ் வந்து ரிலீஸ் பண்ண போறாங்க. ஃபியூச்சர்ல நமக்கு வந்து விண்டோஸ் 11 வந்து எல்லாரும் யூஸ் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி இன்சைடர் ரிவ்யூல நிறைய பில்டர்லாம் வரப்போகுது. விண்டோஸ் 10 வந்து பாத்தீங்கன்னா சில வருஷத்துல அது சப்போர்ட் வந்து நிறுத்திடுவாங்க. அப்படி நம்ம விண்டோஸ் 11க்கு அப்கிரேட் ஆகும்போது விண்டோஸ் 10ல இருக்கிற சில ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து விண்டோஸ் 11 வந்து இருக்காது. சில ஃபீச்சர்ஸ் எல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிட்டோம், சில ஃபீச்சர்ஸ் வந்து ரீப்ளேஸ் பண்ணிருக்கோம், சிலது சேஞ்ச் பண்ணிருக்கோம், சிலதை வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் டிஃபால்ட்டா. இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸும் கொடுத்துட்டு ஏகப்பட்டதை ரிமூவ் பண்ணிருக்காங்க. அதுல ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஃபீச்சர் வந்து என்ன ரிமூவ் பண்ண போறாங்க பாத்தீங்கன்னா வந்து ஸ்டார்ட் மெனுல லைவ் டைல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்களே வந்து பார்க்கலாம். விண்டோஸ் 10ல நீங்க விண்டோஸ் லோகோ கீ பிரஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்ட் மெனு ஓப்பன் ஆகும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா சைடில் அந்த ஆப்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். அதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா லைவ் டைல்ஸில் ஓடும். அதை வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது மொபைல் ரிவ்யூ பார்த்தீங்கன்னா நியூஸ் ஆகட்டும், அதாவது வெதர் ஆகட்டும், இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே லைவ் டைல்ஸாக வந்து அதில் வந்து போயிட்டு இருக்கும். அதை யூஸ் பண்ணி நம்ம பார்க்கணும்னா இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷனை வந்து விண்டோஸ் 11 வந்து இருந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. இது சில பேருக்கு வந்து பிடிச்சிருக்கலாம், அண்ட் சில பேருக்கு வந்து பிடிக்காம கூட இருக்கலாம். அண்ட் இதுதான் உண்மை, விண்டோஸ் 11ல இந்த ஃபீச்சர் வந்து வராது. அண்ட் ரெண்டாவது என்ன ஃபீச்சர் வந்து ரிமூவ் பண்ணிருக்காங்க பார்த்தீங்கன்னா கீழே வந்து டாஸ்க் பார், விண்டோஸ் 10ல கீழே டாஸ்க் பார் இருக்கும். அந்த cortana பக்கத்தில் வந்து டாஸ்க் வியூ ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம கிளிக் பண்ணோம்னா டெஸ்க்டாப் 1, டெஸ்க்டாப் 2 வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டைம்லைன் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் என்னெல்லாம் யூஸ் பண்ணிருக்கீங்க, ப்ரீவியஸாக என்னென்ன விஷயங்களை வந்து வீடியோஸ் ஏதாவது பார்த்துருக்கீங்களா, அதாவது இமேஜ் ஏதாவது ஓப்பன் பண்ணி பார்த்துருக்கீங்களா, ஏதாவது மூவி பார்த்துருக்கீங்களா, ஏதாவது ஒர்க் அவுட் பண்ணிருக்கீங்களா, எல்லா டீடைல்ஸுமே வந்து ப்ரீவியஸாக நீங்கள் என்னென்ன பண்ணிருக்கீங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து அந்த ஹிஸ்ட்ரி மாதிரி எல்லாமே வந்து ஷோ ஆகும். அதை வந்து விண்டோஸ் 11ல வந்து இருக்காது. விண்டோஸ் 10 நீங்கள் அதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க, அதெல்லாம் யூஸ் பண்ணுறது இதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. ஸோ நாங்கள் விண்டோஸ் 11ல அந்த டைம்லைன் அந்த ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா அதை வந்து ரிமூவ் பண்ண போகிறேன்னு சொல்கிறாங்க. இது வந்து சில பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக வந்து அந்த டெஸ்க்டாப் சேஞ்ச் பண்ணும்போது நம்ம என்னென்னலாம் யூஸ் பண்ணிக்கோன்னு சொல்லி பார்க்கறதுக்கு அது கொஞ்சம் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். போன வாரம் என்ன யூஸ் பண்ணேன், போன வாரத்தில் என்ன படத்தை பார்த்தேன், அண்ட் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன சாங் கேட்டேன், அந்த மாதிரி விஷயங்களை வந்து அதில் வந்து பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். ஸோ ஒன் ஆஃப் த ஃபியூச்சராக வந்து அதை ரிமூவ் பண்ணிட்டாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ரிமூவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து cortana வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. cortana ரிமூவ் பண்ணிட்டாங்களான்னு வந்து கேட்காதீங்க. அண்ட் சொல்கிறேன் என்னன்னா, என்ன ஒன்ஸ் நீங்கள் சிஸ்டம் புது டிவைஸ் வாங்குறீங்க, இல்லை புதுசாக ஓஎஸ் வந்து பார்க்கும்போது பூட்டப் பண்ணுவீங்க. பூட்டப் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே செட்டப் வந்து போயிட்டு இருக்கும்போது cortana இன்டர்நெட் எல்லாம் ஆன் பண்ணி வச்சிருந்தேன். cortana வந்து உங்களுக்கு வந்து கேட்கும், ஏதாவது வந்து ஹெல்ப் பண்ணுமா, ஹே தேர் எனக்கு ஹெல்ப் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன்லாம் வந்து கேட்கும். அந்த cortanaவோட அந்த வாய்ஸ் அந்த சவுண்டு வந்து தான் ரிமூவ் பண்ணிடுவேன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒன்ஸ் நீங்கள் எல்லாம் சிஸ்டமில் எல்லா பூட்டப்பெல்லாம் போய் ஓஎஸ்ல சேஞ்ச் பண்ணிட்டு உள்ளே வந்து போகும்போது டிஃபால்ட்டாக கீழே ஸ்டார்ஸ் பாரில் வந்து அதை பின் பண்ணி கொடுத்துருப்பாங்க cortanaவை. அந்த பின் பண்ணுறதும் இமெயில் வந்து வராதுன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் cortanaவே இருக்காதுன்னு சொல்லி கேட்கலாம். cortana இருக்கும். அண்ட் எப்போ வேணால் நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், அண்ட் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ cortana இருக்கும், ஆனால் இருக்காது. அடுத்ததாக ரிமூவ் பண்ணிக்கிற ஃபியூச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா நியூஸ் அண்ட் இன்ட்ரெஸ்ட். இது எங்கே கேள்விப்பட்ட மாதிரி இருக்கல. இப்போ லேசட்டாக வந்து அப்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நியூஸ் அண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து வரப்போகுதுன்னு சொல்லியிருந்தாங்க. சில பேருக்கு வந்து கிடைச்சிருக்கு, அண்ட் சில பேருக்கு வந்து கிடைக்கல. அந்த நியூஸ் இன்ட்ரெஸ்ட்டில் வந்து நம்மளோட என்டர்டைன்மெண்ட் ஆகட்டும், கேம்ஸ் இதாகட்டும், ஸ்கோர்ஸ் ஆகட்டும், அண்ட் ஸ்டாக் மார்க்கெட் டீடைல்ஸ் எல்லாமே வந்து அந்த நியூஸ் அண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் வந்து பார்த்துக்கலாம். அதையே விண்டோஸ் 11ல ரிமூவ் பண்ணிட்டாங்கன்னு சொல்ல வேண்டாம். அதை ரிமூவ் பண்ணலைங்க, அதை கொஞ்சம் நேமை சேஞ்ச் பண்ணி விஜெட்ஸ்னு ஒரு ஆப்ஷனாக விண்டோஸ் 11ல கொண்டு வந்திருக்காங்க. நியூஸ் அண்ட் இன்ட்ரெஸ்ட்டை நேம் ட்ரான்ஸ்ஃபர், அதாவது ரீப்ளேஸ் பண்ணி விஜெட்ஸ் ஆப்ஷனை வந்து விண்டோஸ் 11ல கொண்டு வந்திருக்காங்க. நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அதில் நியூஸஸ் எல்லாமே வந்து லேட்டஸ்ட் நியூஸ் எல்லாமே ஈஸியாக வந்து படிச்சு முடியும். ஸோ ஒன் ஆஃப் த ஃபியூச்சராக இதையும் ரிமூவ் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் என்ன ஃபீச்சர் ரிமூவ் பண்ணிருக்காங்க பார்த்தீங்கன்னா லாக் ஸ்க்ரீனில் இந்த குயிக் ஸ்டேட்டஸ்னு ஒரு ஆப்ஷன் அதை வந்து ரிமூவ் பண்ணிருக்காங்க. குயிக் ஸ்டேட்டஸ் நீங்கள் செட்டிங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குயிக் ஸ்டேட்டஸில் சில எல்லாமே லிங்க் பண்ணி வச்சுக்கலாம். அந்த ஸ்கைப் ஆகட்டும், கேலண்டர் ஆகட்டும், மெசேஜ் ஆகட்டும், இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே அதில் பின் பண்ணி வச்சுக்கலாம். அதை லிங்க் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம ஈஸியாக ஓப்பன் பண்ணி உள்ள போகிற மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க. அந்த ஆப்ஷன் அதை குயிக் ஸ்டேட்டஸ் லாக் ஸ்க்ரீனில் இருந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. அந்த ஆப்ஷன் இனிமேல் வந்து விண்டோஸ் 11 வந்து கண்டினியூ பண்ண மாட்டோம். குயிக் ஸ்டேட்டஸையும் ரிமூவ் பண்ணிட்டாங்க. அதில் சில பேருக்கு அந்த ஸ்கைப்ல இருந்து ஓப்பன் பண்ணி போகலாம், கேலண்டர், அந்த மெயில், அது எல்லாமே ஈஸியாக அதிலிருந்து வந்து போய்க்கலாம். அண்ட் அதோட கூட வந்து சொல்லிடுறேன் 3D வியூவர் ஆகட்டும், பெயிண்ட் 3D ஆகட்டும், ஒன் நோட் ஆகட்டும், அண்ட் ஸ்கைப் ஆகட்டும், இந்த ஆப்ஸ் எல்லாமே வந்து டிஃபால்ட்டாக இன்ஸ்டால் பண்ணி கொடுக்க மாட்டோம். ஒன்ஸ் நீங்கள் புதுசாக ஒரு சிஸ்டம் வந்து வாங்கி இன்ஸ்டால் பண்ணுறீங்க, நியூ டிவைஸ் பார்த்தீங்கன்னா க்ளீனாக இருக்கும். இன்ஸ்டால் எதுவும் இல்லாமல் சில கசகசன்னு கொடுக்காம வந்து க்ளீனாக வந்து கொடுத்துருப்பாங்க. ஒன்ஸ் உங்களுக்கு வேணும்னா வந்து நீங்கள் மைக்ரோசாஃப்ட் ஸ்டோரில் இருந்து ஸ்கைப் ஆகட்டும், பெயிண்ட் 3D ஆகட்டும், அண்ட் 3D வியூவர் ஆகட்டும், இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ப்ரீ இன்ஸ்டால்டு ஆப்ஸை வந்து வராது. ஒன்ஸ் வேணும்னா நீங்கள் மைக்ரோசாஃப்ட் ஸ்டோரில் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம்.
விண்டோஸ் 11ல. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னைப்பிங் டூல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் எல்லாரும் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. அதை யூஸ் பண்ணி வந்து நம்ம வேணுங்கிற இடத்துல வந்து ஸ்னைப் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷனை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிற ஆப்ஷன் அந்த ஆப்ஷனை வந்து ரிப்ளேஸ் பண்ணிட்டாங்க. அதை வந்து கொண்டு வராங்க. கண்டினியூஸாக இருக்கும் விண்டோஸ் 10ல. அதை வந்து ரிப்ளேஸ் பண்ணிருக்காங்க. அதிலே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சர்ச் பண்ணும்போது வந்து ஸ்னைப் அண்ட் ஸ்கெட்ச்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அண்ட் ஷார்ட்கட் வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் ப்ளஸ் ஷிஃப்ட் ப்ளஸ் எஸ் இதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா வந்து ஸ்னைப்பிங் டூல் ஓப்பன் ஆகும். அதை யூஸ் பண்ணி வந்து நம்ம ஃப்ரீ ஃபார்மட் செலக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் விண்டோஸ் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறனாலும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம். அந்த ஆப்ஷன் வந்து ரீப்ளேஸாக வந்து விண்டோஸ் 11 வரப்போகுது. ஸ்னைப்பிங் டூல் வந்து கண்டினியூஸாக இருக்கும். அண்ட் டிசைனை வந்து சேஞ்ச் பண்ணி ஸ்னைப் அண்ட் ஸ்கெட்சாக அது வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் ஆஃப் த ஃபீச்சர் ரிமூவ் பண்ணிருக்காங்க பார்த்தீங்கன்னா டேப்லெட் மோட். அதாவது 2 டிவைஸை வந்து அட் டைமில் வந்து ஸ்விட்ச் பண்ணிக்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ் சொல்லலாம். டேப்லெட் மோடையும் ரிமூவ் பண்ணிருக்கேன்னு சொல்றாங்க. இதுவும் ஒன் ஆஃப் த ஃபியூச்சர்னு சொல்லலாம். அந்த டேப்லெட் மோட் ரிமூவ் பண்ணாலும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டச் கண்ட்ரோல், அந்த கீபேட், இந்த ஆப்ஷன் எல்லாமே வந்து இதில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் நல்லாவே பண்ணியிருக்கோம். நிறைய வந்து இம்ப்ரூவ்மென்ட் பண்ணியிருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இதில் டேப்லெட் மோடும் இன்சர்ட் பண்ணியிருக்காங்க. அந்த எஸ் மோடும் இதையும் வந்து ரிமூவ் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன சாஃப்ட்வேர் வந்து ரிமூவ் பண்ணிருக்காங்க பார்த்தீங்கன்னா மேக்ஸ் இன்புட் டூல். இந்த ஆப்ஷன் நீங்கள் கேள்விப்பட்ட மாதிரியே இருக்கலாம். சில பேர் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. நானே இப்போ தான் வந்து கேள்விப்படுறேன். பார்த்துங்களேன், இந்த மேக்ஸ் இன்புட் டூலை வந்து யூஸ் பண்ணி ஸ்கெட்ச் பண்ணோம்னா வந்து நமக்கு அந்த காஸ் டீட்டா சைக்கா அந்த மேக்ஸ் ரிலேட்டடான ஈக்குவேஷன் எல்லாமே வந்து அந்த ஸ்கெட்ச் பண்ணுற மூலமாக வந்து மேலே வந்து ஷோ ஆகும். இந்த மேத் இன்புட் டூலையும் வந்து ரிமூவ் பண்ணிட்டுன்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோர். நமக்கு எல்லாத்துக்கும் வந்து அது தெரியும், நோ லாங்கர் சப்போர்ட் அப்படின்னு சொல்லி நமக்கு மைக்ரோசாஃப்ட் வந்து அஃபிஷியலாக வந்து சொல்லிட்டாங்க. அந்த இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரையும் ரிமூவ் பண்ணிட்டாங்க. நமக்கு 100% தெரியும். இப்போ அஃபிஷியலாக சொல்கிறாங்க விண்டோஸோட இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோர் வந்து விண்டோஸ் 10ல யூஸ் பண்ண மாட்டோம். விண்டோஸ் 11ல வரும்போது மைக்ரோசாஃப்ட் எட்ஜ் லேட்டஸ்ட் வெர்ஷன் நீங்கள் அதை யூஸ் பண்ணிருக்கீங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரையும் ரிமூவ் பண்ணிட்டாங்க. உங்களோட லேப்டாப் டெஸ்க்டாப்ல வந்து 32 பிட் ப்ராசஸர் இருந்துச்சுன்னா நீங்கள் அப்கிரேட் ஆகும்போது விண்டோஸ் 11க்கு அப்கிரேட் ஆகும்போது 64 பிட் இருந்தால் மட்டும்தான் வந்து ஒர்க் ஆகும். 32 பிட் இருந்துச்சுன்னா ஒர்க் ஆகுது. நான் அப்லோட் பண்ண ரீசெண்ட் வீடியோஸில் வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸில் வந்து 32 பிட் ப்ராசஸர் வந்து ஒர்க் ஆகல ப்ரோ, இது வந்து நாட் சப்போர்ட்னு வருது. அந்த பிசி செக் பண்ணும்போது சிலது வந்து வருது. பிசி ஹெல்த் செக்அப் பண்ணும்போது வந்து 32 பிட் ப்ராசஸர் வந்து நாட் சப்போர்ட்னு சொல்லி வருது. அண்ட் விண்டோஸ் 11 சிஸ்டம் ரெக்கார்டில் சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா அந்த 1 GHz மேலே இருக்கணும் அல்லது 2 or more கொண்ட 64 பிட் பேனல் இருந்தால் மட்டும்தான் ஒர்க் ஆகும். விண்டோஸ் 11 வந்து இன்ஸ்டால் பண்ண முடியும், அப்கிரேட் பண்ணக்கூடிய ஆப்ஷனும் சொல்லியிருக்காங்க. ஸோ முக்கால்வாசி ஃபீச்சர் ரிமூவ் பண்ணுறதால தான் இதுலேயும் கை வச்சிருக்காங்க இந்த பிட் ப்ராசஸில். நெக்ஸ்ட் வந்து பார்த்தா அந்த ARM க்ரோர் ப்ராசஸர் அதில் வந்து அப்கிரேட் ஆகி போவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப நாளாக வந்து 32 பிட் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ 64 86 அப்படியே போவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ 32 பிட் ப்ராசஸரையும் யூஸ் பண்ண முடியாது, 64 பிட் இருந்தால் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். ஃபைனலாக எல்லாத்தையும் வந்து பார்த்துட்டோம். விண்டோஸ் 10ல இருக்க என்னென்ன ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து ரிமூவ் பண்ணிட்டு விண்டோஸ் 11க்கு வந்து வரப்போங்க. என்னென்ன ரீப்ளேஸ் பண்ணுறாங்க, என்னென்ன சேஞ்சஸ்ல இருக்குது, என்னென்ன ஃபீச்சர்ஸ் எல்லாமே கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லி எல்லாமே இந்த வீடியோவில் வந்து பார்த்துருப்போம். எனக்கு எது மிஸ் ஆகிறது வந்து பிடிக்கலன்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த விண்டோஸில் இருக்க அந்த டாஸ்க் வியூ பட்டனில் இருக்க அந்த டைம் லைன்ஸ் ஆப்ஷன் வந்து எனக்கு வந்து ரிமூவ் வரது வந்து எனக்கு வந்து பிடிக்கல. எனக்கு இதில் ஒன்று மட்டும் தான் பிடிக்கல. மற்றெல்லாம் வந்து எனக்கு போன பிரச்சனை விண்டோஸ் 11 வந்து நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வேறு மாதிரி இருக்கும்னு தான் நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக விண்டோஸ் 11ல ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க, ஏகப்பட்ட பிக் சேஞ்சஸ்லாம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. விண்டோஸ் 11 நீங்கள் வந்து எப்போ வரும்னு சொல்லி கேட்கலாம். சில பேர் வந்து கேட்டிருக்காங்க ISO ஃபைல் கொடுங்க, அப்டேட் அஃபிஷியலாக பண்ணணும், எப்படி டவுன்லோட் பண்ணுறதுல கேட்டிருக்கீங்க. நெக்ஸ்ட் வீக்கில் இருந்தால் வந்து பில்ட் வெர்ஷன் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க, பீட்டா வெர்ஷன். அண்ட் இன்சைட் பேர் ஜாயின் பண்ணினா நீங்கள் விண்டோஸ் அப்டேட் பண்ணி நீங்கள் விண்டோஸ் 11 இருக்க பில்டை வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் லேட்டர் அதாவது இந்த வருஷத்தோட கடைசியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே முடிஞ்சு வந்து 2022ல் வந்து ஸ்டார்டிங்கில் வர்றதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது. அல்லது 2021ல் எண்டில் விண்டோஸ் 11 ISO ஃபைல் ஃபஸ்ட்டு மேஜர் அப்டேட் ரிலீஸ் ஃபஸ்ட்டு மேஜர் அப்டேட் ரோல் அவுட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. அண்ட் இந்த வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் வாட்ச் பண்ணிங்க ரொம்பவே நன்றி. அண்ட் இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் ஏதாவது சேனல் கேட்குற கமெண்ட்ஸ்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் பிடிச்சினா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன்.